உன்னால் மூச்சு விட முடிகிறது என்றால் உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. மங்காத்தா படத்துல வந்து அஜித் சார் சொல்லுவார்ல, உடம்புல இன்னும் மூச்சு இருக்குல்ல, இன்னும் சாகல, அப்ப யோசிடா, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து உடம்புல உயிர் இருக்கு, நம்மளால எழுந்து நடக்க முடியுது, நமக்கு தேவையானது உணவெல்லாம் கிடைக்குது அப்படின்னாலே நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட மனநிலையை மாற்றிக்கிறதும் நம்ம நம்புறதும் தான் மிக மிக முக்கியமான விஷயம். நம்ம வந்து யோசிச்சு பாருங்க, இப்போ வந்து நம்ம கண்ணுக்கு வந்து எல்லாமே தெரியுது, அதை நோக்கி நம்ம வந்து ஒரு பொசிஷனுக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும், ஒரு பிரதமர் ஆகணும், ஒரு மந்திரி ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தை நோக்கி நம்ம வாட்டில் போய்கிட்டு இருக்கோம். அதுவே நமக்கு கஷ்டமா இருக்குன்னா, கரண்ட்னு ஒண்ணு கண்ணுக்கே தெரியாது, அதை ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, அதுல தான் இப்போ நம்ம வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளைட்டுன்னு ஒண்ணு அது மாதிரி ஒண்ணு கற்பனையே இல்லை, ஃப்ளைட்டுனே ஒண்ணு அந்த மாதிரி ஒருத்தர் இருக்குன்னு யோசிச்சு அதை கண்டுபிடிச்சு உருவாக்கியிருக்காரு. அப்போ வந்து யோசிச்சு பாருங்க, கண்ணுக்கு நமக்கு வந்து தெரியுது இல்லையா? இப்போ ஸ்பெயினோட குயின் வந்து லியோனர், அந்த லியோனரை வந்து நம்ம லவ் பண்றோம் அப்படின்னா, அது ஒரு லியோனர்னு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னு நமக்கு கோல் வந்து தெரியுது. ஆனா வந்து எதுவுமே தெரியாத அப்போ ஒரு விஷயத்த அது இருக்குன்னு நம்பி அதை நோக்கி அதை வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க பாருங்க மனிதர்கள். அப்போ வந்து மனிதர்களோட மனம் எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உங்களால முடியாத காரியம் அப்படின்னு எதுவுமே இல்லை.